திரு அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில நம்ம இருக்கிறோம். இந்த வாச்சனூர் எங்க இருக்குன்னா மந்தவாசிக்கு ரொம்ப மிக அருகிலே இருக்குது. மேல்மா கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து உள்ள வந்தீங்கன்னா மேல்மா, அதுக்கப்புறம் வாச்சனூர்ன்ற சிறிய கிராமம். இந்த ஸ்தலத்துல ஒரு சிறப்பு என்னன்னா மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இப்படி மூன்றுமே சிறப்பான ஒரு விஷயம். இது மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, அக்னிஸ்தலமா இங்க கருதுறாங்க. இங்க ஸ்தல விருட்சம் வில்வ மரம். இங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த ஸ்தலத்தை பத்தி நம்ம இங்க இருக்கிற அன்பர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இருக்கிறது அரங்காவலர் திரு மோகனவேலு அவர்கள், சந்திரசேகர பாலாஜி சிவாச்சாரியார் அவர்கள். வாச்சனூர் அப்படின்றதுக்கான பேர் காரணம் ஏதாவது உண்டானா? வாச்சனூர்ன்ற பேர் காரணம் அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் சொன்னது வந்தவங்கள வாழ வச்சதால வந்தாரை வாழ வைக்கணும், மறுபடியும் வாச்சனூர் வந்ததா சொல் கேள்விதான், ரெக்கார்ட்லாம் எதுவும் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் வாச்சனூர் அப்படின்னு மறுபடியும் வாச்சனூர். சரிங்க. அகஸ்தீஸ்வரர்னு பேர் காரணம் உண்டு. ஏன்னா புராண வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம். திருக்காயிலாயத்துல அந்த கல்யாணம் நடக்கும்போது அகஸ்தியர் இங்க தெற்கே வரும்போது ஒவ்வொரு ஸ்தலமா பூஜை பண்ணிக்கிட்டே வராரு. அப்படிதான் அது இருக்கணும். இந்த ஸ்தலத்துல இந்த ஸ்தலத்தை சுத்தி நிறைய அகஸ்தீஸ்வரர் இருக்காங்க இல்லைங்களா? சொல்லுங்கய்யா. நமஸ்காரங்க. அதாவது நம்முடைய அகிலாண்டீஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமானால் பூஜித்த க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாச்சனூர் சுற்றி ஒரு 10-11 ஊர் இருக்கு. இந்த ஊர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அகிலாண்டீஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் சொல்லிட்டு தான் இந்த ஆலயம் பேர் இருக்கு. இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா அகத்தியர் செய்யாறிலிருந்து இந்த பக்கமா வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தேத்துரை, விசூர், வாச்சனூர், ஆலத்தூர், புருசை, வீரம்பாக்கம், வடனாங்கூர் அப்படியே இந்த வழியா அகத்தியர் பூஜித்து இந்த பக்கமா போகிறார்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அதாவது 762வது வருஷம் கரிகால சோழன் இந்த பக்கம் புராணமான கோவில்களை புதுப்பிச்சாராக சொல்லப்படுகிறது. அப்படி 762லயே இதை புதுப்பிச்ச க்ஷேத்திரமா சொல்லப்படுகிறது. 1915வது வருஷம் சேல முதலியார்னு சொல்லக்கூடிய இவாளுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை திருப்பி புனரமைக்கிறாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா இவர் தான் மோகனவேல் ஐயா தான் இப்போ ரீசெண்டாக இந்த கோவில் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக செய்விக்கப்பட்டாருங்க. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.